அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காவல் நிலைய 2வது தளத்திலிருந்து ஒரு நபர் குதித்திருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் காவல் நிலையத்தின் 2வது தளத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் வேளச்சேரி காவல் நிலைய 2வது தளத்திலிருந்து குதித்து தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். குற்றப்பிரிவில் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் திடீரென காவல் நிலையத்தின் 2வது தளத்திலிருந்து அவர் கீழே குதித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல் நிலையத்தின் 2வது தளத்தில் இருந்து குதித்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்கள் என்ன? வேளச்சேரி காவல் நிலையத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. வேளச்சேரி விஜயநகர் அருகே வேளச்சேரி காவல் நிலையம் இருக்கிறது. இந்த காவல் 3 தளங்களை கொண்ட இந்த காவல் நிலையத்துல குற்றப்பிரிவில் வைத்து விசாரிக்கப்பட்ட இந்த ஒரு சந்தேக நபர் அவர் இன்று 2வது தளத்தில இருந்து அவர் கீழே குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. வேளச்சேரி பகுதியில ஒரு வீட்டிற்கு முன்பாக சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு நபர் முகத்தில் துணியை கட்டியபடி நின்று கொண்டிருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில ரோந்து போலீசார் அங்கு சென்று அந்த நபரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொன்னதாகவும் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவரை காவல் நிலையத்திற்கு அடைத்து குற்றப்பிரிவிலே அவர் அமர வைத்து விசாரித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. திடீரென அவர் கீழே இறங்கி படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி 2வது தளத்தில் இருந்து அவர் கீழே குதித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். உடனடியாக போலீசார் வேளச்சேரி பகுதியிலேயே ஒரு தனியார் மருத்துவமனை காவல் நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி அவருக்கு அளித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார். அதிக ரத்தம் வெளியேறி இருக்கிறது. தலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை மீட்டு அங்கிருந்து நந்தம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு ஐசியூல அது தீவிர சிகிச்சை பிரிவில அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து உயர் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இன்று பணியில் இருந்த நபர்கள் யார்? இந்த சம்பவம் ஒரு காலையில் நடந்ததாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நேரத்துல பணியில் இருந்தவர்கள், ரோந்து பணியில் இருந்தவர்கள் யார்? அதே போன்று காவல் நிலையத்துல பணியில் இருந்தவர்கள் ஒரு விசாரணைக்காக அழைத்து வரப்படக்கூடிய நபரை தங்க வைக்கக்கூடிய அறை பூட்டப்பட்டிருந்ததா, அல்லது அவரிடம் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த சம்பவம் போலீசார் பிடியில் இருந்து ஓடினாரா, அல்லது அந்த நேரத்தில் யாரும் கவனிக்காமல் இருந்த அந்த நேரத்துல தப்பித்து செல்வதற்காக அந்த நபர் சென்றாரா, அப்பொழுது போலீசார் விரட்டியதால் அந்த நபர் கீழே குதித்தாரா என பல்வேறு கோணங்கள்ல உயரதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தவும் அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நபர், இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் ஏற்கனவே குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய நபரா என்பது குறித்து விசாரித்திருக்கிறார்கள். அவருக்கு ராஜா என்பதும் அவர் பெயர் 35 வயது ஆன ஒரு நபர் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி சரவணன், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.